சன்னா பண்ண போகிறோம் வாங்க. இப்போ வந்து இந்த கப்பால் 1 கப்பு கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். அதை குக்கரில் வச்சு நைட்டு ஊற வச்சிட்டோம். காலையில் எடுத்து குக்கரில் வேக வச்சுருக்கோம். மாதிரி வேக வச்சுட்டோங்க. எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போது அதுக்கு தேவையானது 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் மிளகு, 1 ஏலக்காய், 1 பட்டை, 1 இலை, கொஞ்சம் இது எடுத்துட்டோங்க. இதெல்லாம் போட்டு நம்ம எண்ணெயில் வறுத்து எடுக்கணுங்க. இப்போ நம்ம வறுத்துக்கலாங்க எல்லாத்தையும். எல்லாம் நல்லா வறுந்துச்சு. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் அதில் போட்டுக்கலாம். நம்ம பெரிய சைஸில் ரெண்டு சைஸ் தக்காளி எடுத்துருக்கோங்க. அதையும் அதில் கொட்டிக்கலாம். 1/2 டீஸ்பூன் கசகசாவும் போட்டுக்கலாங்க. முந்திரி காலி ஆயிடுச்சு. முந்திரி பதிலாக கொஞ்சம் உடச்ச கடையிலே அதில் போட்டுக்கலாங்க. இன்னொரு கடையை வச்சாச்சு. அதில் எண்ணெயை ஊற்றிக்கலாம். 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். டீஸ்பூன் ஜீரகம். இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்சு இல்லையா வெங்காயம், அதையும் அதில் கொட்டிக்கலாம். சாரி மறந்துட்டேங்க. 1 இலை, 1 பட்டை, 1 ஏலக்காய். கொஞ்சம் வதங்கி வந்த உடனே டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேங்க. அதையும் இதில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். போட்டுக்கலாங்க. மசாலா, தனி மிளகாத்தூள், அதிலே இதை கொஞ்சம் போட்டு இது கூடவே நம்ம அரைச்சிக்கலாங்க. வந்துட்டோம். இவ்வளோ நைஸாக இருக்கணும். இதையும் இதில் போட்டுக்கலாங்க. போட்டாச்சு. அடுப்பு லோவில் இல்லாத ஹையில் இல்லாத ஒரு மீடியமாக வச்சுக்கோங்க. பெரிய டீஸ்பூனால் 1 டேபிள் ஸ்பூன் வீட்டுத்தூள் போட்டுக்கலாம். உப்பும் போட்டுக்கலாம். ஏன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. கொட்டிக்கலாம். ஆறு இருக்குது. அந்த பாலையும், தேங்காய் பால் இல்லைங்க, நம்ம பால் அதை காய்ச்சி ஆற வச்சுருக்கோம். அதையும் அதில் 1 கப்பு பால், 3/4 கப்பு அதையும் அதில் ஊற்றிக்கலாம். அப்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கருவேப்பிலையும் போட்டாச்சு. சப்பாத்திக்கு, ரைஸுக்கு எல்லாத்துக்குமே பண்ணலாங்க. அதனால தான் நான் கிரேவி மாதிரி பண்ணியிருக்கேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க.